I heard that you got a new job. I heard that you got a new job. உங்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். பேசைக்குள்ள நாங்கள் கதைப்போம் என்ன. உங்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். I heard that she is sick. I heard that she is sick. அவளுக்கு உடல் நல குறைவுன்னு கேள்விப்பட்டேன். அவள் சுகம் இல்லாம இருக்கிறாள் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். இப்படி நாங்கள் பேசுறோம் நாங்களானே. அதாவது எங்களுடைய டயலாக்ல அடிக்கடி இப்படியான விஷயங்கள் வரும். அவர் வெளிநாடு போயிட்டார் என்று கேள்விப்பட்டேன். ஒரு புதிய இங்கிலீஷ் கோர்ஸ் தொடங்கி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பத்திரிகையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஒரு வேக்கன்சி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்படி நாங்கள் பல விஷயங்களை, இந்த கேள்விப்பட்ட விஷயங்களை கதைக்கிறதுக்காக புதிதாக உங்களுக்கு ஒரு சிம்பிள் பேட்டர்ன் ஒன்று தரப்போறேன். சிம்பிளா இந்த பேட்டர்னை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த விஷயங்களை பேசக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா, அந்த கேள்விப்பட்ட விஷயத்த இன்னொருவருக்கு சொல்ல போறீங்களா, இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியா சொல்லலாம். என்னுடைய காணொலிகள்ல அடிக்கடி இந்த பேட்டர்ன் இங்கிலீஷை உங்களுக்கு அப்ளை பண்ணி கொண்டு வரேன்டா, அது நிறைய உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடியதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏனென்றா இந்த பேட்டர்னை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்டா, புதிதாக நீங்களாகவே சென்டென்சஸை கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நான் தந்த பேட்டர்னை வச்சுக்கொண்டு, நான் தந்த சென்டென்சஸை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாது, ஒரு கன்வர்சேஷனை கிளீனா மேற்கொள்ள இயலாது. அதற்காக நான் தர இந்த பேட்டர்னை நீங்க மைண்ட்ல போட்டுட்டு நிறைய விஷயங்களை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா புதிய நல்ல சென்டென்சஸை நீங்கள் கிரியேட் பண்ணி மற்றவர்களோட இங்கிலீஷ்ல கான்ஃபிடென்ட்டா பேசக்கூடியதாக இருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறைய. அதனூடாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏராளமான விஷயங்களை ஈஸியா பேசக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போற இந்த சிம்பிளான பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹர்ட் தட். இதுண்ட மீனிங் ஐ ஹர்ட் தட் என்றா நான் கேள்விப்பட்டேன் என்ற அர்த்தம். ஐ ஹர்ட் தட், நான் கேள்விப்பட்டேன். அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அறிஞ்சு கொண்டிருப்பீங்க. அதுதான் நாங்கள் சொல்றது ஐ ஹர்ட் தட் என்று, நான் கேள்விப்பட்டேன். பிளஸ் அங்கால என்ன செய்யுங்க, ஒரு சூட்டபிளான கிளாஸ் உண்டு, ஒரு கம்ப்ளீட் பண்றதுக்கு, இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்கள் என்ன விஷயத்தை கேள்விப்பட்டீங்களோ அந்த விஷயத்தை அப்ளை பண்ணினீங்கன்னா சரி, இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். சரிதானே? ஐ ஹர்ட் தட் பிளஸ் ஒரு சூட்டபிளான கிளாஸ், நீங்க என்ன கேள்விப்பட்டீங்களோ அந்த விஷயத்தை அப்ளை பண்ணுங்க, இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா கொஞ்சம் எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் ஊடாகத்தான் இப்போ என்ன செய்ய போறோம், லேர்ன் பண்ண போறோம். ஏனென்றா எக்ஸாம்பிளை பார்க்கக்குள்ள நீங்க 2 விஷயங்களை கேட்ச் பண்ணிக்கொள்வீங்க. ஒன்று, இந்த பேட்டர்ன் ஒரு சென்டென்ஸ்ல எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க. இன்னும் ஒன்று, புதிய சென்டென்சஸை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இது ஈஸியா விளங்கும். இப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது, நான் பயன்படுத்தி இருக்கிற அந்த பேட்டர்ன் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, மற்றது பேட்டர்னுக்கு அடுத்து சேர்க்கிற கிளாஸ் வந்து எப்படியான கிளாஸ் வந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஹர்ட் தட் ஹி இஸ் கமிங் டுடே. 2 விஷயம் இருக்குது. ஐ ஹர்ட் தட்ன்றது பேட்டர்ன், அங்கால பிளஸ் வந்து ஒரு சூட்டபிள் கிளாஸ் உண்டு, ஒரு சென்டென்ஸ் தான் சேர்த்திருக்கிறேன். ஹி இஸ் கமிங் டுடே, அவர் இன்று வருகின்றார். ஸோ 2ஐயும் சேர்த்தீங்கன்னு சொன்னா ஐ ஹர்ட் தட் இஸ் கமிங் டுடே, அவர் இன்று வருகின்றார் என்று கேள்விப்பட்டேன். அவருடைய வாராயிரம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பேசும்போது நாங்கள் கதைப்போமே எப்படி, ஐ ஹர்ட் தட் இஸ் கமிங் டுடே. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளை பாருங்க, இது ஈஸியான எக்ஸாம்பிள் தான். ஐ ஹர்ட் தட் தே மூவ் டு அ நியூ ஹவுஸ். ஐ ஹர்ட் தட் தே மூவ் டு அ நியூ ஹவுஸ், அவர்கள் ஒரு புதிய வீட்டிற்கு மாறினார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் ஒரு புதிய வீட்டிற்கு மாறினார்கள் என்று கேள்விப்பட்டேன். சிம்பிள் தானே? நீங்கள் இதுல புரிஞ்சு கொண்ட விஷயம் 2, அந்த பேட்டர்ன் எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கு பிறகு கிளாஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரி, ரைட்? ஒரு சிம்பிளான பேட்டர்ன், ஈஸியான பேட்டர்ன், நீங்கள் இதை பயன்படுத்தி பல சென்டென்சஸை கிரியேட் பண்ணுவீங்க நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் எனக்கு உங்களை இருக்கு. ஓகே தானே? ஸோ அடுத்த எக்ஸாம்பிளை பார்ப்போமா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்க, வெரி ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள், டக்குண்டு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இந்த எக்ஸாம்பிள் இருக்கும். ஐ ஹர்ட் தட் தி எக்ஸாம் இஸ் ஈஸி. ஐ ஹர்ட் தட் தி எக்ஸாம் இஸ் ஈஸி. தேர்வு எளிதாக இருக்கின்றது என்று கேள்விப்பட்டேன். பரீட்சை எளிதாக இருக்கின்றது என்று கேள்விப்பட்டேன். ஒரு பரீட்சை நடக்குது, அந்த பரீட்சை கொஞ்சம் ஈஸியா இருக்கின்ற மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அந்த விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லிக்கலாம். நீங்கள் இப்படி சொல்லலாம், ஐ ஹர்ட் தட் தி எக்ஸாம் இஸ் ஈஸி. தேர்வு எளிதாக இருக்கின்றது என்று கேள்விப்பட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்க, இதுவும் ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிள் நூடாக நீங்க லேர்ன் பண்ணி கொண்டு போகணும். பேட்டர்ன் எப்படி இருக்கு, கிளாஸ் எப்படி இருக்குன்னு லேர்ன் பண்ணி கொண்டு போகணும். சரிதானே? ஐ ஹர்ட் தட் யூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ்.
ஐ ஹர்ட் தட் யூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ். நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேள்விப்பட்டேன். சரிதானே? வெரி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஈஸியாக நீங்கள் இதை விளங்கி கொண்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரியான இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். அதிகமான சென்டென்சஸ் தரக்கான நோக்கம் என்னென்னா, நீங்கள் அதனூடாக என்ன செய்வீங்கள், இந்த பேட்டர்னையும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கள். அதால் நீங்கள் அந்த பேட்டர்னை ஈஸியாக மைண்டில் செட் பண்ணிக்கொள்வீங்கள். அந்த பேட்டர்னை பயன்படுத்தி சென்டென்சஸை நீங்களாகவே கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதால் தான் நான் கொஞ்சம் கூடுதலான சென்டென்சஸை உங்களுக்கு தார சென்டென்சஸ் எல்லாமே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள்ஸாக தான் தேடி எடுத்திருக்கிறேன். ஆக இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், விளங்கிக்கொள்ளவும் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஐ ஹர்ட் தட் ஷி காட் மேரிட். ஐ ஹர்ட் தட் ஷி காட் மேரிட். அவளுக்கு திருமணமானது என்று கேள்விப்பட்டேன். அதாவது அவளுக்கு திருமணம் நடந்துட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்று சொல்றதுக்காக நீங்கள் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஐ ஹர்ட் தட் அது பெற்று அங்கே இருக்கிறது அந்த கிளாஸ், அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஷி காட் மேரிட். அப்போ அந்த சென்டென்ஸை நாங்கள் குயிக்காக சொன்னால் அல்லது ஸ்போக்கனில் கதை கேட்கல இப்படி கதைப்போம். ஐ ஹர்ட் தட் ஷி காட் மேரிட். அவளுக்கு திருமணம் ஆகிட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஓகே தானே? ஸோ இன்னும் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹர்ட் தட் ஹி ஒர்க்ஸ் இன் கொலம்பு. ஐ ஹர்ட் தட் ஹி ஒர்க்ஸ் இன் கொலம்பு. கொலம்பில் வேலை செய்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீ என்ன செய்ய போறீங்க, இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கொண்டு ஈஸியாக வந்து சொல்ல போறீங்க. என்ன விஷயம் பண்ணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கொண்டு சொல்லலாம். இந்த போன் சரியில்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ரைட்? ஐ ஹர்ட் தட் யூ ஆர் இன் ஹாஸ்பிட்டல். ஏதாவது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதை நீங்கள் மற்றவர்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணுங்க. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மைண்டில் போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான இடங்களில் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏனென்றா இந்த பேட்டர்னில் வார சென்டென்சஸ் அதிகமாக நாங்கள் பயன்படுத்தும். சாதாரணமாக நாங்கள் ஒரு சின்ன கன்வர்சேஷன் இருந்தால் கூட இப்படியான விஷயங்களை நாங்கள் யூஸ் பண்ணுறது வழக்கம். உங்களோட வாகனம் பழுதாகிட்டாம்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்கள் நேற்று தான் வந்தனீங்களாம் என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் அந்த கடையில் வேலை செய்கிறீங்களாம் என்று கேள்விப்பட்டேன். ஒரு புது கார் ஒன்று வாங்கி இருக்கிறீங்களாம் என்று கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் யூ ஆர் கண்ணன்ஸ் ஃப்ரெண்ட். நீங்கள் கண்ணன் ஃப்ரெண்ட் என்று கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் யூ ஆர் அ கிராஜுவேட். நீங்கள் ஒரு பட்டதாரின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் யூ ஆர் ஹார்ட் ஒர்க்கர். நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்படி கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கொண்டு மிக அழகாகவும் கான்ஃபிடென்ட்டோடையும் பேசலாம். அதான் இம்பார்ட்டன்ட். எந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த கடைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி பூட்டப்படும் ஏதாவது தேவைகளுக்காக. சண்டேஸில் பூட்டுவினம் அல்லது சில வேளை இந்த ஏதாவது ப்ரொட்டஸ்ட் ஏதாவது செய்யக்குள்ள இந்த கடைகள் ஃபுல்லாக பூட்டப்படும். அப்போ அந்த கடைகள் மூடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ரீசனுக்காக கடைகள் எல்லாம் பூட்டியிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா அந்த விஷயத்தை இன்னும் ஒருவருக்கு சொல்லிக்கல நீங்கள் கேள்விப்பட்ட விஷயத்தை சொல்ல போறீங்களா. அப்போ எப்படி சொல்லுவீங்கன்னு சொன்னால் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிங்கன்னா சரி. ஐ ஹர்ட் தட் தி ஷாப்ஸ் ஆர் க்ளோஸ் டுடே. ஐ ஹர்ட் தட் தி ஷாப்ஸ் ஆர் க்ளோஸ் டுடே. ரைட்? ஐ ஹர்ட் தட் தி ஷாப்ஸ் ஆர் க்ளோஸ் டுடே. இன்றைக்கு கடைகள் மூடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸை பாருங்க. ஐ ஹர்ட் தட் யுவர் பிரதர் பாஸ்ட் தி எக்ஸாம். ஐ ஹர்ட் தட் யுவர் பிரதர் பாஸ்ட் தி எக்ஸாம். உங்களோட சகோதரர் எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்றாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உங்களோட சகோதரர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் யுவர் பிரதர் பாஸ்ட் தி எக்ஸாம். அடிக்கடி படத்துக்கு போவீங்கன்னு சொன்னா இந்த விஷயத்தையும் கதைப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு படத்துக்கு போக இல்லைண்டா அந்த படத்தை பற்றி யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், நல்ல இன்ட்ரெஸ்டான படம்னு சொல்லி. அப்போ இதை இன்னொருத்தருக்கு சொல்ல போறீங்கன்னா நீங்கள் இப்படி சொல்லலாம். ஐ ஹர்ட் தட் த மூவி இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஐ ஹர்ட் தட் மூவி இஸ் இன்ட்ரெஸ்டிங். அந்த படம் சுவாரஸ்யமாக உள்ளதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் த மூவி இஸ் இன்ட்ரெஸ்டிங். ரைட்? ஸோ லைஃப்பில் நாங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான் இதில் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஸோ அதை நீங்கள் கிளியராக வீடியோவை போஸ்ட் பண்ணி திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக அந்த பேட்டர்ன் உங்களுக்கு மைண்டில் செட் ஆகும். ரைட்? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஹர்ட் தட் ஹி பாட் அ நியூ பைக். ஐ ஹர்ட் தட் ஹி பாட் அ நியூ பைக். அவர் ஒரு புதிய பைக் வாங்கிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் ஹி பாட் அ நியூ பைக். ஒரு புது பைக் வாங்கிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரிதானே? கேள்விப்பட்ட விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் இந்த பேட்டர்னூடாக மிக தெளிவாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் கிளியராகவும் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கும். இதுவரை நேரம் இந்த காணொலியை முழுமையாக பார்த்துருக்கிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த காணொலியூடாக உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் ஃபியூச்சரில் இருக்கும். அதோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இன்டர்வியூவில் ஒரு கான்ஃபிடென்ட்டோட இங்கிலீஷில் பேச போகிறீங்க. உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. ஸோ ஃபியூச்சரில் இந்த
மாதிரியான வீடியோக்களை பார்த்ததுக்கு உங்களுக்கு ஏராளமான நன்மைகள்லாம் இருக்க போகுது. ஆகவே நான் உங்கள் ராம். இது டாக் இங்கிலீஷ் வித் சேனல். இந்த மாதிரியான காணொளிகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு டாக் இங்கிலீஷ் வித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவாகக்கூடிய எல்லா காணொளிகளோட நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனடியாக வந்து சேரும். அதனூடாக நீங்கள் ஃப்ரீ டைமில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்து இங்கிலீஷை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். காணொளி பிடிச்சிருந்தா காணொளிக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. அதோட இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நல்ல கருத்துக்களில் பதிவிடுங்க. அந்த கருத்துக்கள் இன்னும் நல்ல காணொலிகளை உங்களுக்காக பதிவேற்ற அது எனக்கு உறுதுணையாக இருக்கும். டாக் இங்கிலீஷ் வித் சேனலில் பதிவிட்டப்படுற ஷார்ட் வீடியோஸுக்கு ஏராளமான நல்ல ஆதரவு இருக்குது. அதுபோல் இந்த லாங் வீடியோஸுக்கும் உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் வேண்டி நிற்கிறேன். மீண்டும் ஒரு புதிய நல்ல காணொலியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம்.